ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை யூஸ்வலாக பிள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணுவாங்க. இந்த கொழுக்கட்டை பாயில் பண்ணி பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: 1 கப் துருவின தேங்காய், 3/4 கப் துருவின வெல்லம், 1 கப் பச்சரிசி, 1 கப் பவுடர் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, எண்ணெய் தேவைக்கேற்ப அளவு. இந்த அரிசியை நான் 2 hours ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறினோன்னு இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். விழுமூணு ஃபர்ஸ்ட் நம்ம பூர்ணம் கலர போறோம். அதுக்கு முதல்ல இந்த துருவின தேங்காயை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது மேலேயே இந்த வெல்லத்தை போட்டுக்கணும். இப்ப ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப தேங்காவும் வெல்லமும் ஒன்னா ஒரு 10 minutes கலரினோன்னு ஆல்மோஸ்ட் பூர்ணம் ரெடி ஆயிடுறது. இது ரெடி ஆயிட்டு இறக்கிறதுக்கு 2 minutes முன்னாடி இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதை போட்டு கலரணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இதுல ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் கீ, விட்டு நல்லா கைவிடாம பொத்தாப்புல கலரிடணும். கலரி ஒரு 2 to 3 minutes சிம்ல வச்சுட்டு இறக்கிட்டா ட்ரை ஃப்ரூட்ஸ் பூர்ணம் ரெடி. இப்ப நம்ம மாவு கலர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த குக்கர்ல கொஞ்சம் தண்ணி விட போறோம். தண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னு இதுல கொஞ்சோண்டு எண்ணெய். இந்த எண்ணெய் விடுறது எதுக்குன்னா மாவு கலரும் போது அடியில ஒட்டாம வர்றதுக்கோசரம் நம்ம எண்ணெய் விடுறோம். இப்ப தண்ணி நல்லா கொதிக்கிறது இல்லையா? இப்ப இந்த கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மாவு, இத கேஸை சிம் பண்ணிட்டு இத ஃபுல்லா விடணும். விட்டுட்டு கைவிடாம கலரணும். இப்ப இதுல கொஞ்சோண்டு மாவு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தண்ணி விட்டு இதுலயே விட்டுக்கலாம். யூஸ்வலா எல்லாருக்கும் கட்டி தட்டுறது இல்லையா மாவு, அது கட்டி தட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்ட். இந்த மாவு கரைச்சுட்டோம் இல்லையா, அதை எவ்வளவு நீர்க்க கரைச்சுக்கிறோமோ கட்டி தட்டாது, அப்படி வரும். கெட்டியா கரைச்சுட்டாதான் கட்டி தட்டும். அதே மாதிரியே கலரும் போது கைவிடாம கலரணும். அப்பதான் கட்டி தட்டாம வரும் மாவு. ஓகே. இப்ப நம்ம கரைச்சு வச்ச மாவு கலரினோன்னு இது இப்படி கெட்டியாயிடுது. இது எப்படி நம்ம வெந்துடுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா, பியோர் ஒயிட்டா இருந்தது இல்லையா மாவு, அது இப்ப கொஞ்சம் டல் கலரா மாறிடும். இதுதான் நம்ம மாவு வெந்ததுக்கான ஒரு பதம். மாவு வெந்தெடுத்து இதை என்ன பண்ணணும், குக்கர் மூடி போட்டு மூடி கேஸை ஆஃப் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டா உள்ள நல்ல மாவு நல்லா வெந்துடும். இப்ப நம்ம கலரின பூர்ணத்தை சின்ன சின்னதா பால் சைஸுக்கு உருட்டி வச்சுக்கணும். நம்ம கலரின மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை நல்லா இப்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு பிசைகிறோமோ அவ்வளோக்கு அளவு கொழுக்கட்டை சாஃப்டா வரும். இப்ப நம்ம மாவை பிசைஞ்சிட்டோம் இல்லையா, அந்த மாவை இதை மாதிரி சின்ன சின்ன பால்ஸா, அதாவது என்ன அளவு பூர்ணம் பண்ணுமோ அதை விட கொஞ்சம் பெருசா உருட்டி வச்சுக்கணும். இது மாதிரி கொழுக்கட்டை மாவும் ரெடியா இருக்கு, பூர்ணமும் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம கொழுக்கட்டை பண்ண போறோம். இந்த கொழுக்கட்டை மாவு இப்படி எடுத்துக்கணும். சொப்பு பண்றதுங்கிறது சென்டர்ல நம்மளோட கட்டவிரலை வச்சு இது மாதிரி கொஞ்சம் நல்ல குழிவா பண்ணிக்கணும். இப்படி குழிவா பண்ணிட்டு இந்த பூர்ணம் இருக்கு இல்லையா, இதை இது உள்ள வச்சு இது மாதிரி பண்ணணும். இதுதான் கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை மாவுல அந்த விரிசல் வருது இந்த கொழுக்கட்டை பண்ணதுக்கு அப்புறம் சில பேருக்கு. அந்த மாதிரி நீங்க விரிசல் வராம இது இருக்கு, இது எப்படி பண்றீங்க? கரெக்ட். என்னன்னா இந்த கொழுக்கட்டை ஆல்ரெடி மாவு வெந்துருது.
ஸோ நம்ம இட்லி பானையில வைக்கும் போது ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes வச்சா போதும். வச்சு எடுத்துடணும். இன்கேஸ் ரொம்ப நேரம் வேக விட்டா அந்த கொழுக்கட்டை விரிசல் வந்துடும். அதுதான் விரிசல் வர்றதுக்கான ரீசன். ஓ, கரெக்ட் ஐடியாங்க. இப்ப நம்ம பண்ணின கொழுக்கட்டைய இத மாதிரி இட்லி பானையில வச்சுடணும். வச்சுட்டு இத இப்படி வைக்கணும். இப்ப வச்சாச்சு. இது ஒரு 3 to 4 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்தெடுத்து கொழுக்கட்டை ரெடி. இவ்வளோ சாஃப்டா நல்லா வந்திருக்கு. இதுக்காக என்ன பண்ணலாம்? இது கொழுக்கட்டை எதனால இவ்வளோ சாஃப்டா இருக்குன்னா, அரிசியை ஊற வச்சு நல்லா நைஸா அரைக்கிறோம் இல்லையா, பிளஸ் அதை நல்ல நீர்க்கவும் கரைச்சுட்டு கலர்றோம். ஸோ ஊற வச்சு அரைச்சு கலரும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். மார்னிங் கொழுக்கட்டை பண்ணா அன்னைக்கு ஃபுல் டே இதே சாஃப்ட்னஸோட இருக்கும். அதே நீங்க மாவு பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, மாவுல சில பேர் பண்ணுவா, அதை மாதிரி பண்ணினா பண்ணும்போது சாஃப்டா இருக்கும், அப்புறம் ஹார்ட் ஆயிடும். சரிங்க, நல்ல ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கும் ஆர்டினரி கொழுக்கட்டைக்கும் என்ன வித்தியாசம்? ஆர்டினரி கொழுக்கட்டையில நம்ம தேங்காயும் வெல்லமும் போடுவோம். இதை எக்ஸ்ட்ரா ட்ரை ஃப்ரூட்ஸ் போடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. ஏன்னா அது கடிக்கும் போது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அவளுக்கும் கொஞ்சம் சத்தாரும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவா குழந்தை. இந்த ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஜாகரியில் இரும்பு சத்து இருக்கு, கோகோனட்ல குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டையை சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க.